வீட்டில் காலிஃப்ளவர் போகிறக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி என்னடா பண்ணலாம் போய் பார்த்துட்டு வந்தேங்க. காலிஃப்ளவர்லாம் நல்லா சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. சரி நல்ல விஷயம். இது என்ன வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா காலிஃப்ளவர் தேவையான பொடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்திட்டு இருந்தாங்க. அப்புறம் இஞ்சி பொடி, பூண்டு பொடி இதெல்லாம் சேர்த்துனாங்க. பட்டை, கிராம்பு அரைச்சி சேர்த்துனாங்க. சரி ஸ்கேல் வச்சுருக்காங்க, இதெல்லாம் சேர்த்துறாங்களே, சரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி கையில் நோட்ஸ்லாம் வச்சு எழுதிட்டு இருந்தாங்க. சரி என்னென்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சில்லி பொடி பண்ணுறதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க ஐட்டத்தை ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டாங்க. எப்படிக்குன்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தாங்க. மிச்சத்தை கொஞ்சம் வச்சுட்டாங்க தள்ளி. ஏன்னா ஒரு ரெசிபி வந்து எப்படி வர்றதுங்கிறதுக்காக ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க இவங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு. ஃபஸ்ட்டு வாட்டி போட்டது வந்து நல்லா பைண்டிங் ஆகலை, கொஞ்சம் பைண்டர் பத்தலை. ஏன்னு கேட்டிங்கன்னா மைதா மாவு போட்டால் தான் நல்லா பைண்டு வரும். பட் இவங்க மைதா மாவு சேர்க்கலை. மைதா மாவு சேர்க்கறனால அந்த பைண்டர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் லைட்டாக தெரியுது பாருங்கள். சரி இருந்தாலும் இது எப்படி சில்லி வருதுன்னு சொல்லி தனியாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பைண்டர் பத்தலைன்னு சொல்லி சரி வேறு என்ன சேர்த்துறேன்னு சொல்லி மறுபடியும் கடல மாவு சேர்க்க ஆரம்பித்தாங்க. கடல மாவு சேர்த்திக்கப்போ ஓரளவுக்கு பைண்டர் கொஞ்சம் நல்லா வந்துச்சுங்க. இப்போ இது வந்து பைண்டர் சேர்த்துனது கொஞ்சம் நல்லா அந்த காலிஃப்ளவர் கூட நல்லா பைண்டிங் ஆச்சு. ஏன்னா பைண்டிங் ஆனால் தான் நமக்கு மசாலா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது பாருங்கள், இது பைண்டர் கொஞ்சம் பத்தலை. ஸோ அப்போ தான் புரிஞ்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகுது. ப்ளஸ் ஒரு சில்லி பொடிக்கு நம்ம சரியான முறையில் தயாரிக்கிறதுக்காக நம்ம ஒரு நல்ல ப்ரிப்ரேஷன், அதாவது சுவைச்சும் பார்த்துடலாம், எப்படி பைண்டிங் ஆகுது, டேஸ்ட்டு, உப்பு, காரம் இதெல்லாமே பார்த்து நம்ம இன்னும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் காலிஃப்ளவர் சில்லி தயார் பண்ணி சில்லி பொடியும் தயார் பண்ணுற விஷயங்க. நல்லா ஆரோக்கியமான ஹோம்மேட் ஸ்நாக்ஸை சாப்பிடுங்க. நன்றி.